ओम श्री कृष्णाय परमात्मने नमः। तस्मात् त्वमिन्द्रियाण्यादौ नियम्य भरतर्षभ पाप्मानं प्रजहिह्येनं ஞானவிஞ்ஞானநாசனம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆசையை வெல்வதற்கு என்ன வழி என்பதை இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார். ஹே பரதர்ஷப, பரதர்ஷபன்னு சொன்னா இந்த பரத வம்சத்தில் காளை போன்றவனே, சிறந்தவனே, சிறந்த வீரனே, தஸ்மாத் ஆகவே, இது வரைக்கும் சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த ஆசைதான்ப்பா, கோபந்தான்ப்பா மனிதன் தெரிந்தே தவறு செய்வதற்கு காரணம். இது அறிவை மூடி இருக்கிறது. இது மனிதனுக்கு எப்பொழுதுமே பகைமனாக இருக்கக்கூடியது. இது மனுஷனை நிம்மதியாவே இருக்க விடாது. இது இந்திரியங்கள், மனசு, புத்தியிலெல்லாம் குடிகொண்டிருக்கு. இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு தஸ்மாத் தேர்ஃபோர், எனவே, துவம் நீ, ஆதவ் முதல்ல என்ன பண்ணணும்னா இந்திரியாணி நியம்ய, இந்த பொறிகளை நெறிப்படுத்து. கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள், காதால் கேட்கக்கூடிய விஷயங்கள், மூக்கால் நுகரக்கூடிய விஷயங்கள், நாவால் சுவைக்கக்கூடிய விஷயங்கள், தோலால் தொட்டு உணரக்கூடிய விஷயங்கள், இதுல கவனமாக இரு. புலனடக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கண்களுக்கான பிரம்மச்சரியம், காதுகளுக்கான பிரம்மச்சரியம், இப்படிலாம் ஒரு காலத்துல கட்டுரைகள் வரும். அதாவது இன்னைக்கு நம்ம போன்லாம் வச்சுட்டு கண்ட விஷயங்களை போட்டுடுறோம் மனசுக்குள்ள. பாக்குறதுனால என்னாச்சு அப்படின்னு நினைச்சு ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஏதோ கண்ட விஷயங்கள் உள்ள போயிடுது. அதுல அலட்சியமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தியானம் பண்ணும்போது, ஜபம் பண்ணும்போது, நம்ம பார்த்திருக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்ச சில காட்சிகள்லாம் மனசுல திரும்ப 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 ஓடும். அதனாலதான் இந்த விஷயங்கள்ல கவனமாக இரு. இந்திரியங்களை நெறிப்படுத்து. அதை அமுக்கணும்னு அவசியம் இல்லை, சப்ரஸ் பண்ண வேண்டாம், ஓவரா எக்ஸ்பிரஸும் பண்ண வேண்டாம். சுவாமிஜி சொல்வார், அதை மடைமாற்றம் செய்ய வேண்டும். நல்ல விஷயங்களில் அதை செலுத்த வேண்டும். நல்ல விஷயங்களை கேட்கறது, நல்ல விஷயங்களை பார்க்கறது, ஆரோக்கியமான விஷயங்கள்ல அதை ஈடுபடுத்த வேண்டும். அதே மாதிரிதான் மனசுக்கும் நல்ல பண்புகளை பழக கற்றுத்தர வேண்டும். அதாவது எப்படி ஒரு செடியை வளர்க்குறோம்னா அதுக்கு நல்ல உரம்லாம் போட்டு சுத்தி வேலிலாம் கட்டி அதை பாதுகாப்பா வச்சு தண்ணி ஊத்தி சரியான வெயில்லாம் கொடுத்து வளர்க்குறோமோ, அது மாதிரி மனசுல நல்ல எண்ணங்களாகிய விதைகளை தூவி அதை கவனமா அதை பாதுகாக்கணும். கண்ட விஷயங்களை போட்டு மனசை அலட்டிக்க கொள்ளக்கூடாது. கெட்ட விஷயங்களுக்கு அதை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. நாம் யாரு கூட பழகுகிறோங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். சத்சங்கம் மிக மிக அவசியம். இந்த புலனடக்கம்லாம் அனாயாசமாக பழகுவதற்கு நம்ம சாதுக்களோட பழகணும், நல்லவங்களோட பழகணும். அதே மாதிரி புத்திக்கு இடைவிடாமல் திருக்குறள், பகவத்கீதை, இது மாதிரி நூல்களை கொடுத்துட்டே இருக்கணும். நல்ல விஷயங்களை ஏன் தேடி தேடி படிக்கிறோம்னா, கொஞ்சம் விட்டாலும் மனசு உலக விஷயங்கள் ரெடியா இருக்கு மனசை அட்டாக் பண்றதுக்கு. அதனால எப்பொழுதுமே கவனமாக அலர்ட்டா இருக்கணும்னு சொன்னா, விடாம மனசுல இந்த விவேகம், வைராக்கியம்லாம் நல்லா உறுதிப்படுவதற்கு இந்திரியங்களையும் மனசையும் புத்தியையும் நம்ம சரியான இதுல வச்சிருக்கணும். இது நிச்சயமா நமக்கு நல்லதுதான் செய்யும். இது மாதிரி பழக பழக நம்மளால அனாயாசமாக நம்ம பல விஷயங்களை உலகத்துல நம்மளால செய்ய முடியும். உலகத்துல செய்யறது கூட இல்ல, நம்முடைய மனம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும். அதன் மூலம் மிக ஆழமான மன அமைதியை நம்மால் உணர முடியும். முக்கியமாக சாஸ்திரங்களை மிக நன்றாக கற்க முடியும். நமக்கு அது தேவைப்படக்கூடிய மன ஒருமுகப்பாடு, மனப்பயிற்சிலாம் இந்த புலனடக்கத்தின் மூலம்தான் வரும். இந்த புலனடக்கத்தின் சிறப்பு சொல்லி மாளாது. பகவான் 2வது அத்தியாயத்திலே நிறைய சொன்னார். ஆமை உதாரணம் சொன்னார். அது போல நம்ம திருக்குறளையும் நிறைய திருவள்ளுவர் சொல்லியிருக்காராக. இந்த இந்திரிய விஷயங்கள்ல கவனமாக இரு. இது எப்படிப்பட்டதுன்னு சொல்றார். இதை ஏனம், இதனை பிரஜகினா நன்றாக ஜெயித்து விடு. ஜகினா வெற்றி கொள். பிரஜகி நன்றாக வெற்றி கொள். இந்த காலி பண்ணு, இந்த ஆசையை காலி பண்ணு. ஏனம்னா என்ன? இந்த ஆசை எப்படிப்பட்டது? பாப்மானம், நம்மை பாபம் செய்ய தூண்டுவதுப்பா. இந்த ஆசையை வென்றுவிடு அர்ஜுனா. முதல்ல இந்திரிய விஷயங்களை கட்டுப்படுத்தி, நியமியான நெறிப்படுத்தி வைத்துக்கொள். அதன் மூலம் இந்த பாப்பியை வென்றுவிடு. இது எப்படிப்பட்டது தெரியுமா? ஞான விஞ்ஞான நாசனம். நல்ல மெய்யறிவையே பெற்றிருந்தால் கூட அந்த பெற்ற மெய்யறிவை ஒண்ணுமே இல்லாம செய்துவிடும். எது? புலனடக்கம் இல்லாத தன்மை. ஆசை ஜாஸ்தியா இருந்ததுன்னா அறிவெல்லாம் இருக்கும், ஆனா வேலை செய்யாது. ஞான விஞ்ஞான நாசனம், ஆசைக்கு பகவான் கொடுக்கின்ற ஒரு பெயர் அது. ஞானம்னா அறிவு. கடவுள் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்வது அறிவு. நானே கடவுளாக இருக்கிறேன், நானே மெய்ப்பொருள் என்று தெரிந்து கொள்வது விஞ்ஞானம் அப்படி சொல்லுவாங்க. ஞான விஞ்ஞான யோகம்னே 7வது அத்தியாயத்துக்கு பேரு.
ஆக அந்த அறிவையே அழித்து விடக்கூடிய ஆற்றல் படைத்தது இந்த ஆசை. அதனாலதான் வேதாந்தம் படிக்கிறதுக்கெல்லாம் ஒரு தகுதியாவே இந்த புலனடக்கத்தை வச்சிருக்காங்க. இந்த புலனடக்கம் நன்றாக பயின்றால்தான் வேதாந்த சாஸ்திர படிப்பே பயனுள்ளதாக இருக்கும். இது நம்மளை பாவம் செய்ய தூண்டிவிடும், நம்முடைய ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அழித்துவிடும். ஆகவே இதனை வென்றுவிடு அர்ஜுனா. எப்படி வெல்றதுன்னா, இந்த இந்திரியங்களை நெறிப்படுத்துவதன் மூலம். அங்கதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நீ அதுல கவனமா இருந்தேன்னு சொன்னா, முக்கியமா நீ நம்ம எல்லாரும் சின்னவங்களோ பெரியவங்களோ கையில ஸ்மார்ட் போன் வச்சிருக்கோம். அந்த அடிக்ஷன்ல இருந்து நம்ம எப்படி விடுபடுறோம், அதுல நம்ம என்ன மாதிரி விஷயங்களை பாக்குறோம், எவ்வளவு நேரம் பாக்குறோம், அதுக்கு நம்ம அடிமையா? போன் ஸ்மார்ட்டா இருக்கு, நம்ம ஸ்மார்ட்டா இருக்கோமா? நம்முடைய மனம் எல்லா நேரமும் இதை பண்ணாம என்னால இருக்க முடியாது டெஸ்பரேட்டா இருக்கோமா? இதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் சுய ஆராய்ச்சி செய்து கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். காலையில எழுந்து சில மணி நேரங்கள், அதே மாதிரி இரவு படுக்க போகும் முன்பு போனை தொடாதீங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஆசையை கட்டுப்படுத்துவதற்குள்ள வழிதானே. இல்லாட்டி அதாவது போன்ல சார்ஜ் அவுட் ஆகிற வரைக்கும் நான் ஏதோ விஷயங்களை ஒரு எய்ம்லெஸ்ஸா அது வாட்டுக்கு என்னென்ன வருதோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பேன். அப்படி ஸ்க்ரோலிங்னு சொல்றோமே, அது நமக்கு எப்பேற்பட்ட தீங்கை உண்டு பண்ணுகிறது. அப்போ எல்லா விஷயங்களையும் மனசுக்குள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மன அமைதியா இல்லை, மனசு ரொம்ப ஆசைப்படுது, சஞ்சலம் வந்துடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஆக இந்த விஷயத்துல நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் ஆசையை வெல்வதற்கு வழி. இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் விஷயத்துல கவனமா இதற்கு கொடுக்கின்ற ஆகாரத்தில் கவனம் தேவை. இதை எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணணும், எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது. அந்த காலத்துல ஒரு இது வரும் இல்லையா, 3 குரங்கு உட்கார்ந்துருக்குமே, கண்ணை மூடிக்கிட்டு வாயை மூடிட்டு காதை மூடிட்டு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது மாதிரி நம்ம சில விஷயங்களை நிச்சயமாக வேண்டாம்னா நோ. ஞானினோ நித்திய வைரினா, அதை மறக்க கூடாது. ஞானிகளுக்கு எப்பொழுதும் இது பகை. எனக்கு ஞானம் வேண்டும், அந்த ஞானத்தின் பயனாக எனக்கு நிலையான பேர் அமைதி பேர் இன்பம் வேண்டும்னு சொன்னா இந்த விஷயத்துல நம்ம கவனமாக இருந்தே ஆக வேண்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.